இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஸ்டேஷன் டெபிள் தான். அந்த ஆர்ஜே பாலாஜி போயிட்டு அங்க ஒரு ஸ்டேஷன்ல என்னாச்சு பகாவதா ஏன் அந்த மிஸ்டர் ஜோக்கர் ஐடி குத்துறாத ஸ்பீக்கர் தலைமை மார்பிங்ல ஒரு டிபிஎஸ் ஏய் ஆமாண்டா அது ஜூலியாடா இது. அதான் எல்லாரும் எல்லாரும் இந்த டாக்ங்க இதுக்குன்னு தனியா யோசிச்சு ரைட் அப்லாம் எதுவும் தேவை கிடையாது. நெகட்டிவ் டாக் இஷ்டத்துக்கு போடு. இந்த டேகை தாண்டி நாளை பின்ன நீங்க வந்து உதயண்ணா வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்றீங்கனாலே பாத்ரூம் மாமா பாத்ரூம் ஸ்டார் இந்த மாதிரி வார்த்தைகள் பாத்ரூம் டாய்லெட் கக்கூஸ் வேணாம் பாத்ரூம்னு காமனா வச்சிருவாங்க. அந்த குருவி படத்துல ஒருத்தர் தேனி கிடைக்கும்ல அவர் சொல்லுவாரு உதயண்ணா தம்பிடாடான்னு தேனி கிடைக்கிற சொல்லுவாரு. அந்த வீடியோ வச்சிருக்கியா? இல்ல இல்ல எடுக்கணும். டாய்லெட் இல்ல நிறைய இருக்கு. இந்த வடிவேல் வந்துட்டு இந்த மகத்துக்கின் போவானே மேல மேல ஏதாவது நல்ல டெம்ப்ளேட்லாம் வந்து நான் மேல ஒண்ணா ஷேர் பண்றேன். ஒரு 5 நிமிஷத்துல delete பண்ணுங்க. பஸ்ல ஃபுட்பால் அடிக்கிற மாதிரி ஆனா போறேன். அவங்க ஒரு அசம்பிளிலே மாஸ்க் காட்டலாம் ஐட்டவங்க எடுத்து போடலாமா பாக்குறானுங்க. ஆனாதான் எல்லாம் ஜோக்கரா போகுது. இப்ப நான் ரொம்ப வாய் விட்டாங்க. இப்போ நான் ஒரு டெம்ப்ளேட் ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த டெம்ப்ளேட் அவ்வளவுதான் இருக்கு. நீ நிக்க வேண்டிய இங்க இடம் இங்க கிடையாது. கப்புஸ்ல போய் நில்லு. ஆனா டாக் நல்லா இருக்குல்ல. அதே மாதிரி விஜய் சித்து அண்ணன் ஆய் வருதுன்னு அது நிறைய இருக்கும். ஏய் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அலெக்ஸ் டாக். நல்ல பிக்கப் ஆயிடுச்சு அலெக்ஸ் டாக். எவ்ரி 3 செகண்ட் ஒரு டாக் போடுறாங்க. ஒண்ணும் இல்ல ஒரு 2 மணி நேரம் இதை நம்ம இதே போட்டுட்டு இருந்தா மீதி வந்துட்டு தான் இந்த காலேஜ் முடிச்சுட்டு வர்றானுங்க ஆபீஸ் இது அவங்க முடிச்சுட்டு வரலாம் பார்க்கும்போது அப்போ நம்ம போட்ட ட்வீட் எல்லாம் வந்துட்டு அங்க டிஎல்ல போய் நிற்போம். அப்படி நிக்கும் போது டாக் ட்ரெண்டிங்ல இருக்கும்போது அவங்களே ஆசைப்பட்டு ஒன்று போடுவானுங்க. உதயநிதியா தான் உதயநிதினாலே ஊரே அடிக்கும். என்ன கண்டென்ட் ஏதாவது தேவையா? ஆனா உண்மையிலே வாய கூட திறக்காம இருக்கலாம். இப்போ உதயநிதினு பேரை கேட்டாலே இப்ப எல்லாம் சரியாறானுங்க. அந்த மாதிரி விட்டுது நம்ம பையன் சார். ஆனா என்ன இருந்தாலும் ஒரு பழைய அணில இந்த அளவுக்கு அடிக்கூடாது. உண்மையாக கண்டிப்பா மனசு கஷ்டம் இருக்கு. பட் இருந்தாலும் நீ அடி வாங்க வேண்டிய பீஸ் தான். அடி வாங்கு. இதுக்கு ஆப்போசிட்டா ஏதாவது டாக் போடுறதா அவனுங்க இருந்தாலும் நாளைக்கு போடுவானுங்க. ப்ரோ பெயிண்டிங் ப்ரோ பெயிண்ட் ரோல் அவன் எங்க இன்ஸ்டாலயும் காணோம் இங்கேயும் காணோம். புரியல என்ன பெயிண்ட் ரோல் பெயிண்ட் வர்க் பிஸி பெயிண்ட் டப்பா பெயிண்ட் வர்க்ல இருக்கான் ப்ரோ. வர்க்ல இருக்கான். பெயிண்ட் வர்க்ல இருக்கான். நான் தான் சொல்றேன் ஒரு 2 மணி நேரம் நம்ம போட்டா மீதி எல்லாம் அதான் மீதி அவனுங்க போடுறது நைட்டு வரைக்கும் போய் நின்றோம். நம்ம தான் பூஸ்டப் பண்ணி விட்டுட்டு போயிடுங்க. அவ்வளவுதான். தோன்றதான் சும்மா ஏதாவது ஒண்ணு தோன்றது. இதுல உதயநிதி ட்ரால் யாரையாவது கிடைக்கலாம் கூகுள்ல பார்த்தா கூட கிடைக்கும். கூட நிறைய டிஎல்லயும் வரும் அந்த டாக் உள்ள. நீங்க டாக் உள்ள போனாலே நிறைய இருக்கும். டாக் உள்ள போன நிறைய இருக்கு. அந்த வீடியோ இருக்கும்ல மத்த உதயநிதி மாதிரி டீ குடிச்சிட்டு இருப்பானு தொப்புள் கூடி சொந்த பொண்ணு. ஒரு நிமிஷம் அந்த குரூப்ல ஒண்ணு அமைச்சிருக்கேன். என்ன அந்த பொல்லாதவன் டெம்ப்ளேட் ரொம்ப பிடிக்கிறாரு. வேற குரூப் வேற அந்த குரூப் இது ஆக்டிவ். படி
அட பாவி, தமிழ் படிக்க தெரியாதா? முடிஞ்சா அந்த ஃபைல்ஸ்லாம், அதான்டா இவன் சொன்னானே, அந்த ஃபைல்ஸ்லாம் ஓபன் பண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம எல்லாம் கொத்தாதான் தூக்கிட்டு போயிடுவான். இருந்திருக்காண்டி உன் புள்ள இருக்கிறடி. ஓகே ஓகே, கான்டெக்ட் புரிஞ்சிச்சு. ஏன்னா இல்லடா, அவன் தைரியமும் மாஸ் கார்ட்ல தான்டா சொன்னான். அதான் விஜய் வந்துட்டு ஃபைல்ஸ் டேபிள் இருக்குது, அவர் திறந்துருவேன்றாரு. இங்க தைரியம் தான் திறங்கன்றான். அவனை திறந்து இரு. பெரிய ப்ரூஃப் இருக்காதுன்னு அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. இல்ல இருக்கும், அவங்களுக்குமே தெரியும் இப்ப இதை ஓபன் பண்ண மாட்டாங்க, எலெக்ஷன் மட்டும் தான் ஓபன் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். இல்ல அது தெரியுது, ஆனா அசம்பிளில மாஸ்க் காட்டணும். சரி ஓபன் பண்ணுங்கன்னு சொன்னா இவர் பெரிய உத்தமன்னு நினைச்சுப்பாங்க. அதான் நல்லது பண்ணிருக்காரு. மெட்டீரியல் எதுவும் இல்லைன்னு. பாவண்டா ஒரு ஸ்டாலின். இவனால டெல்லியில நித்தி ஆய்வு கூட்டத்துக்கு போகாதவன் கூட இவன் பேர் அடிபட்டோன்னு டக்குன்னு ஓடினா இருப்பேன் இருக்கா. அவ்வளவுதான், டேக் வந்து பிக்கப் பண்ணிடுங்கப்பா, டேக் போடுங்க, அவ்வளவுதான். டேக் வந்து இந்தியா ட்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்துருக்காங்க. கேக்குதா? ஏன்டா எல்லாம் அமைதியா இருக்கு? கேக்குதா? மியூட்ல இருக்குது இல்ல. ஒரு எஸ்கே வயிறு வலிதுன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, அதெல்லாம் போட்டுக்கிறானுங்கடா மான்கரத்தை. இந்த சீனு எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த வயித்துல குத்திடுவான் திரும்ப மான்கரத்துல, அவன் போய் கேட்பான், இவன் வேற வந்துட்டான்டா பைத்தியக்காரனு வேற கொடுத்து அடிதானே. மோடே தெரியுமா? இல்ல எனக்கு தெரியாது, நான் சாப்பிட்டு. டேக் நல்லா போகுது. அவனுங்க ஃபைண்ட் திஸ் மினிஸ்டர்னு ஒண்ணு போட்டு தான் இது பண்ணிருப்பாங்க. அதாவது பாத்ரூம்ல எட்டி பாக்குற மாதிரி ஏதாவது ஒண்ணு இது பண்ணிக்கிட்டு. இதான் வந்துட்டு ஐடி விங் சைட்ல அபிஷியலா இந்த மாதிரி கேவலமா போட்டு அபியூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாது. இதை நல்லா இஷ்டத்துக்கு போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க. ஐடிக்குள்ள போனாலும் நிறைய ப்ரோ. ஆனா அவனுங்க ஐடிங் வந்து வச்சு பார்க்க மாட்டானுங்க. நம்ம ஐடிங் வந்து தான் கொஞ்சம் டீசெண்டா இது பண்ணிட்டு இருக்கு இப்போ வரைக்குமே. ஐடிங் நம்ம போடுற போஸ்ட் கொஞ்சம் லோவா தான் போயிட்டு இருக்கு. இல்லங்க, அவனுங்க ஐடிங் மாதிரி நம்ம கேவலமா இப்ப அபிஷியலா போட முடியாது. இதுவே ஒரு அன்அபிஷியல் மார்க்கெட். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன், அவனுங்க எவ்வளவு தரங்கிட்டு போடுறாங்களோ அவ்வளவு தாக எல்லாருக்கும் லாபம் தான் ப்ரோ. ஒருத்தர் போய் கேட்டார்ல, ஒண்ணுமே இல்ல, இந்த ஜென்ஜி டிஎம்கேவை மக்கள் ரசிக்கிறாங்களா? சொல்றேன். இதே நீங்க வந்து எடப்பாடி அடிக்கும் போது இந்த டெக்னிக் ஒர்க் ஆகும். ஏன்னா எடப்பாடி ஒரு ஆள் கிடையாது. ஒன்னும் இல்ல, ஒரு நிமிஷம். இப்ப இந்த பாத்ரூம் மாமா உதயனுக்குது இல்ல, இது வந்துட்டு நம்ம பசங்க போட்டு இது பண்ணாதான் ஒரு ரேஞ்ச் இருக்கு. இதை போய் டிவிக்கு ஐடி விங்லயோ பேஜ்லயோ இல்ல தளபதி பேஜ்லாம் போடக்கூடாது. அதான் போட மாட்டாங்க. அவனுங்கள மாதிரி கேவலமா இது பண்ணக்கூடாது. நம்மளுக்கு இன்னொன்னு, அவனுங்க பேஜ்ல போட்டே மதிக்க மாட்டானுங்க, அவனும் பார்க்க மாட்டான். ஆனா நம்ம எல்லாம் நார்மல் ஐடியில போட்டாலே அவனுக்கு செத்து போயிடுவானுங்க. புரிஞ்சுவாங்க. நம்ம அண்ணன் வந்து லைட்டா பூமர், அதனால இந்த மாதிரி இது டிஸ்கஸ்டிங் வேலை எல்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா நம்ம பூமர் கிடையாது. அவன் ஒண்ணு போட்டதுக்கு நம்ம இருக்கிறதுல எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. உதயநிதி டெம்ப்ளேட் ஒண்ணு கூட இருக்கக்கூடாது, எல்லாமே அந்த டேகுல இருக்கணும். அந்த பாத்ரூம் டெம்ப்ளேட், இது அது மூவி சீன்ஸ் எதுவா இருந்தாலும் பாத்ரூம் சம்பந்தப்பட்ட சீன்ஸ் நிறைய இருக்கும். மேல வந்து உங்களுக்கு ஏதோ ஐடியா இருந்தா மேல வந்து ஷேர் பண்ணுங்க. என்ன அலெக்சாண்டர்? வணக்கம்ண்ணா. வணக்கம் சொல்லுங்க அண்ணா. why you are trolling my fan, my hero bro? I am fan of எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பி வரீங்க? bro he is my idol bro. அப்படியே I don't know Telugu. I don't know Tamil bro. I am a Telugu guy. Comrade, my idol too Udayanithi only. You know Tillu Bulle Pandala. The dance.
that Uday dance super. Bro, my hero You is know, a bathroom actor, bro. Why you are trolling him, bro? He is a you bathroom know, singer, bro. Please, bro. Please requesting, bro, all in of you. his first movie, he danced for Vada Macha Vada. In that Western toilet step, sitting, standing. Bro, if you In troll Western again him, toilet. I will cut my dick, bro. Please, ஏய் bro. Don't troll டீசெண்டா him. பேசுறா. I am very humble fan to No, Udaynidhi, bro. Udayana will, after Udayana will search your dick. See, Uday, Don't be, Uday, don't Uday, tell the dick. He is Udayana. busy, bro. He is busy in jail, bro. ஜெயிலா. No. Udayana fan is also talking like this. ப்ரோ எனக்கு டவுட். No, bro. I am a இல்ல hardcore ப்ரோ, fan of him, bro. உதயநிதி ஆக்ட் பண்ண மூவிஸ்ல எது உங்களுக்கு பெஸ்ட் மூவி ஃபேவரட்? Udaynidhi. யா. Did he acted in any movies? மணிதான். Yeah. You don't know I Orikal Kannadi? Okay, kusu I kusu. only saw Later. ஓகே I ஓகே only saw சந்தான him in மூவி. roadside. சந்தான மூவி அது. ஓகே ஓகே. Mostly I only saw him at roadside, bro. At a municipal corporation இது site. கார்ப்பரேஷன்ல பாத்தியா? Bro, I know he's a good comedian, bro. He acted with the superstar Yeah, I know that he Santanam. is a comedian. That's why I became a fan of him. He acted with superstar Santanam. ஆனா But no, bro. இல்ல எனக்கு அப்பா Hey, Alex, அந்த template பார்த்தாயா? Day. I'm very அது செம்மையா I'm very தெரியுமா? hurting, bro. மாமன் ஒரு நிமிஷம் இல்ல மாமன் அந்த படம் தான் நினைக்கிறதா அட்டே ஆய் பண்ண மாட்டேன். என்னடா அப்ப சிரிக்கிறேன்? சரியான டெம்ப்ளேட் அது. Being a Uday fan is not easy, bro. ஆனா ரேவந்த் உதயநிதி நடிக்க வச்சு ஃபாஸ்ட்ல மாஸ்க் காட்டாங்கடா அந்த 10 எவன் ஹீரோ எவன் வில்லன்னு தெரியாம. Bro, being எனக்கு Udayanithi fan isn't easy, right? உதயநிதி சண்டைக்கு வந்தது பார்க்கும்போது இந்த ஒரு படம் இந்த சமுத்திரக்கனி அடிக்க போறேன்ட்டு போயிட்டு ஜீப்ல முட்டி கீழே விழுவான் பாத்தியா, அந்த டெம்ப்ளேட் தான். ஆமா. Being in Tamil Nadu when these jokers are ruling period, Bro, it was Mama very means more Maple, difficult. no? மாமா மீன்ஸ் அங்கிள். Brother-in-law, sorry, Okay. mother's own brother, or we'll call brother இல்லைங்க உங்களுக்கு Mama. இல்ல பாத்ரூம் அங்கிள்னு இந்த மாதிரி போடலாம் டீசெண்டா. அவனுங்க என்னன்னா அதோட கேவலமா போட்டுன்னு இது தெரிவானுங்க. அதான் கேவலமா கேப்ஷன்ஸ் எல்லாம் போட்டு தளபதி வந்துட்டு இது பண்ணுவானுங்க. இன்னொன்னு ஒரு ஆக்டரா இருந்தாலோ இல்ல ஒரு கட்சி தலைவரா இருந்தாலும் அது வேற விஷயம். சிஎம்மா இருக்காரு. அப்படி இருந்தா நாங்களே கொழுப்பு. எனக்கு புரியாத விஷயம், இந்த டேக் யாரா இனிஷியேட் பண்ணா? எந்த டேக்? இப்ப பாத்ரூம் மாமா அதாவது இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்ல. பிரச்சனைன்னு வந்தா சொல்லிட்டு போயிடணும்ல. ஏய் ஷாமு தான்டா இருக்கவே இருக்கா பஞ்சாயத்து. அவன் தான் போட சொன்னா போட்டாச்சு. சாமி கூட கிடையாதுடா. நான் கேள்விப்பட்டது சுரேஷ் சாமி தான் நினைக்கிறேன். சுரேஷ் சாமி ஆமா ஆமா கீழே இருக்காரு சுரேஷ் சாமி தான். சுரேஷ் சாமி தான். அப்பதான் பாத்ரூம் மாமா அப்படின்னு போட சொன்னாரு. பாத்ரூம் மாமா உதயநிதினு போட சொன்னதே சுரேஷ் சாமி அவர் தான். அதுவும் சாதாரணமா இப்பயே போட சொல்லுனாரு. இப்பயே போடுங்க. இப்ப மட்டும் இல்ல மச்சி, சாதாரணமா போட சொல்ல ஏஐல அவன் பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி போட சொன்னாரு. எல்லாம் போட்டுறானு. நீ பாத்ரூம்ல உட்கார்ந்து Bro, போட்டா I will complain, bro. All of you. To my Uday Mama. அவர் வந்து டேப் வச்சு அலத்துற மாதிரி எல்லாம் போட சொன்னார்லாம். சாமி சொல்லிட்டு ஓட்டான். நான் ஏஐல ஒண்ணு பண்ணலான்னு இருந்தேன்டா. என்னன்னா ஒரு ரீட்வீட் பண்ணா ஒரு தடவை ஃபிளஷ் ஆகுன்ற மாதிரி ஒண்ணு பண்ணு. அந்த மாதிரி பண்ணு. அந்த டெம்ப்ளேட் பண்ணி கொடு. நல்லா இருக்கு. அது ரீச் ஆகும். ஆமா. என்ன இது சார்ஜிபிடி போடலாம். ஏய் அலெக்ஸ், கிஷோர் கே சாங் இருக்காங்க. அவன் சொல்லுவான் திமுக யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. ரோட்ல நாய் பேண்டி வச்சிருக்காது போய் தொட்டு பார்க்க முடியுமா? ரோட்ல நாய் பேண்டி வச்சிருக்காது போய் தொட்டு பார்க்க முடியுமா? ப்ரோ அந்த வீடியோ எடுத்து கொடுங்க. ஷாம அந்த டெம்ப்ளேட் ஞாபகம் இருந்தா என்னை தொட்டு பார் அந்த மாதிரி அவனுக்கு தான் அவன் போடுறதுக்கே அவனுக்கு போனேன். என்னை தொட்டு பார் தொட்டு பார்க்க அவன் என்னடா அவன் அப்புறம் அவன்தான் அதான் லேட்டஸ்டா அந்த நம்ம சரவணன் இருக்காருல்ல அந்த கிரிக்கெட், ஐ மீன் அந்த தோனி ஃபேன்,
தோனி ஃபேன் வீடியோ போட்டிருந்தாரு. அவரும் தோனி ஃபேனும் கூட இருக்கிற மாதிரி. ஐ அலல திங்க் புலல அவரு சிக் குதேமா ஆயிட்டாரு போல. குதேமா. உடம்பு சரியில்லாம ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நல்ல மனுஷன். நல்ல மனுஷன் கிடையாது, அபியூசர். பட் ஒரு இன்னோசன்ஸ் இருக்கு, அவ்வளவுதான். என்ன வந்து சொல்ல முடியும். இந்த கட்சிக்காக அவர் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டாரு. லைவ் போட்டா இவனுக்கு என்ன ஆகுது? குடும்பம் ஏதாவது போதா புரியல. குடும்ப அரசியல் பண்ணி குடும்பம் ஏதாவது ஷாம லைவ் எதுக்கு ஆஃப் பண்ண சொல்றானுங்க? அப்ப அவங்க மாட்டிக்க கூடாது. ஏன் லைவ்ல என்ன தூக்கம் வருது தெரியுதா? ஏதாவது Alexander bro, one doubt bro. One of my Telugu friend asking me who is Vijay, who is Uday, how can I introduce him, like a bathroom mama or like how can you give any suggestion? கேக்குதா இல்லையா பேசுது? கேக்குது. அவன் அந்த டாகுக்கே சொல்ல சொல்லு. ஹலோ. Yeah bro, I am hearing you. Bro, tell him that when police came to பாதிப்புனா அதுக்கு பேக்கப் ஏதாவது இருக்கிற மாதிரி, ஏதாவது பவர் பேங்கோ இல்லை ஏதாவது சேஃப்டி யூஸ் பண்ற மாதிரி, அதுக்கேற்ற மாதிரி கவலைப்படுங்க. ஏன்னா இப்போ ஏன் சில பேர் ஏறுனா எனக்கு காரணம்னா கவலைப்படுவேன். என் ஃப்ரெண்டு வேலைச்சேரி, அவன் வேலைச்சேரின்றதுனால அவன் எல்லாருக்கும் தெரியும் வேலைச்சேரி எந்த மாதிரி இருக்கும்னு. அங்க வீட்லயே தண்ணி வருமா. ஆனா நீ நினைப்ப வீடுனா அவன் என்ன ஏதாவது மிடில் கிளாஸா இல்ல வந்துட்டு போறா அந்த மாதிரி நினைப்ப. அவங்க வீடே நல்லா இந்த சொல்லுவோம் பேரு ஏசி ரூம் மாதிரி நல்லா கட்டியிருப்பானுங்க. ஆனா வேலைச்சேரியில நீ எவ்வளவு பெரிய பங்களா வச்சிருந்தாலும் தண்ணி வந்துடும். அதான் சொல்றேன். அந்த மாதிரியும் அந்த மாதிரி நிறுத்தணும். ஆமா, பிரிட்ஜ் மாதிரிதான் கார் நிறுத்துவானுங்க. அது போன வருஷம் தானே பிரிட்ஜ் மாதிரிலாம் கார் நிப்பாட்டுவாங்க. நிறைய வருஷம் நடக்கும் அது. வேலைச்சேரி கார் பார்க்கிங் இல்ல சென்னையில அதிகமா இல்ல நியூஸ் அதிகமா காட்டுறது எங்க தெரியுமா காட்டுவான்? தண்ணி அதிகமா நிக்கிறது செம்மஞ்சேரி, வேலைச்சேரி, அடையாறுல இந்த சைடு ஒரு ஏரியாஸ், அப்புறம் இந்த கச்சேரி ரோட்ஸ், அந்த மயிலாப்பூர் சைட்ஸ், ராயபுரத்துல கொஞ்சம் சைடு எல்லாம் காட்டுவானுங்க. இதெல்லாம் உண்மையிலே ஒரு சைடு ஏரி அந்த மாதிரி ரிவர் இருந்த இடமும் தாம்பரம் மாட்டிக்கும். அதான் நிறைய இடத்துல ஓஎம்ஆர்ல ஒரு சில இடத்த காட்டுவாங்க. தாம்பரம் முடிச்சு இந்த மாதிரி இங்க இருக்கிறவன் தான் ரொம்ப டேஞ்சர். அதான் நல்ல வேலை இங்க இல்ல. செம்மஞ்சேரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற பில்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு வீடுங்க வந்துச்சு. ஆனா வந்து இன்னமும் பாத்தீங்கன்னா நிறைய இடம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுதான் இருக்கும், கோர புல் தான் இருக்கும் பெருசு பெருசா, தண்ணி ஏரி கரையெல்லாம் இருக்கிற மாதிரி. இல்ல இந்த டிஎம்கே பசங்க அந்த மாதிரி ஒரு மழையை தான் இந்த 5 வருஷத்துல வந்துடாதான். ஆமா, ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருப்பானுங்க. யாரெல்லாம் பண்றானுங்களா கேள்விப்பட்டேன். அந்த பெரிய மழையா பெய்யறோம், பெரிய வேணும். அப்புறம் என்ன அந்த டேம் நாங்க நோண்டி எடுத்துட்டு வருவோம்ல, அந்த 4000 கோடி எங்க போச்சு, என்ன பண்ணீங்கன்னு கேட்போம்ல. இந்த வாட்டியும் விட மாட்டோம்ல. போய் மந்திரிச்சு வச்சுட்டு வந்துடுவாங்க போல இருக்குது. செய்வானுங்க ப்ரோ, அவனுங்க யாகெல்லாம் பண்ணவனுங்க தானே. சரி, இன்னைக்கு ஜனநாயகம் பத்தி இன்னைக்கு உங்களோட ஃபேவரட் கண்டென்ட் என்ன சட்டசபையில? இல்ல ஜனநாயகம் என்னது அதான் வந்துருச்சு முடிஞ்சிச்சு. அனிருத் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுது. இல்ல அத பத்தி பேசுவோம். இல்ல ஜி5ல வந்துட்டு ஒரு நிமிஷம், ஜி5 ஜனநாயகன் தியேட்ரிக்கல் அந்த இது வந்துருக்கு, பூஷன் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதான் அந்த வெர்ஷன் வந்திருக்கு. யாராவது பாக்குறதா இருந்தா பாக்கலாம். இன்னொன்னு அதுல ஏதோ ஒரு ரெக்கார்டு கூட போட்டிருந்தானுங்க. ஹையஸ்ட் அந்த Day 1 வந்துட்டு ஜி5ல அதிகமா பார்த்தது இதானா, அதாவது இந்த 2.0 இந்த நிறைய படம் அவங்க வாங்கினதுல KGF எல்லாத்த விட அதிகம் இதுதான், ஜனநாயகம் தான்.
ஜவானு, ஒரே நாள்லயாடா? மெர்சல் எல்லாத்த விட அதிகம் தான். ஒரே நாள்லயாடா? ஆமா, ஒரு நாள்ல அதிகமா பார்த்தது. ஆமா, ஒரு நாள்ல அதிகமா பார்த்தது ஜனநாயகம் தான். அது அபிஷியல் ரெக்கார்ட் போட்டிருந்தாங்க. அதான் இல்லடா அது இன்னைக்கு ஆனா தான்டா இல்ல போட்டிருந்தாங்களே ஹையஸ்ட் ஓப்பனிங். அப்படியா? இல்ல இல்ல நான் கேட்கறது ம். என்னன்னா இன்னைக்கு தானே இல்ல ஓடிடிலே இல்ல ரிலீஸ் இன்னைக்கு இல்ல ஆச்சு. ப்ரோ. இல்ல இல்ல ஆல்ரெடி வந்துருச்சு. ஏன்னா ஆபீஸ்ல ஒருத்தன் ஏத்தி பார்த்தேன் தான். எனக்கு இப்பதான் அப்படியா? ஞாபகம் வருது. இல்ல கார்த்தி bro தப்பா சொல்றாருன்னு. இல்ல இல்ல ஆல்ரெடி ஒருத்தன் இதுல ஹைலைட் பக்கத்துல ஒருத்தன் ஏத்தி பார்த்தேன்னா நீங்க அதான் புசி எனக்கு கேமியோ இதெல்லாம் இது வந்துட்டு. ம், ம், ம். டான் 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 டான். ம், ம். அவரு ஜோசப் ப்ரோ கேட்டாரே அனிருத். ப்ரோ அனிருத் எல்லா தான். இல்ல படத்துலயும் அவனே ஆச்சுன்னு இருந்தா வெறுப்பாகுது இல்ல ப்ரோ? இல்லையா நானும் நானும் இது இல்ல ஜெயிலர் 2 பாட்டு நல்லா இருக்கும்னு தான் பார்த்தேன். அதான் இதான் நான் ஓப்பனா சொன்ன இந்த ஹீரோயினுக்காக தான் பாக்குறது. தான் ஹீரோயின் ஏதாவது நல்லா ஆடுன்னு பாக்குறேன். ஆனா சும்மா டேய் சும்மா அது ஏதோ அது ஹீரோயின் இல்ல இல்லடா. சும்மா ஜங்குன்னு தெரியுது. இதனை ஆனா பத்தி தெரியாதா? ஹீரோயின் தான். கம்பத்துக்கு சேலை கட்டி விட்டாலே என்ன ஆடுதுன்னு பார்ப்பான். ஏய் 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 காஞ்சனா படம் கம்முனு இரு. இல்ல ஏதோ நல்லா டான்ஸ் ஏய் ஆடுவாங்க அந்த அவன் மாதிரி என்னடா தான் தப்பா சொன்னான்? பார்த்தேன். உண்மையை தான்டா சொன்னான். இல்ல இல்ல ஐயா இல்ல இல்ல டான்ஸ் எல்லாம் ஒண்ணும் கோர்ஸ் இல்ல. சொல்லுவாங்களே ஒரு ஒரு 100 பொண்ணை வச்சு ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறாங்களே தவிர பாட்டெல்லாம் மயிறு மாதிரி தான் கிடைக்குது. ஓப்பனா சொன்னா நானும் அனிருத் ஃபேன் தான். சரி அந்த மாதிரி ஒரு உக்கும் டான்ஸ் பாட்டு ஆட நல்லா சொல்ல இருந்தது. அதை வேண்டியதுதானே? நான் அந்த டைமே சொல்லிட்டேன். அந்த டைமே உக்கும் நண்பர்களே, நல்லா இருக்குது. அது சாயனை நம்மள கூட அட்டாக் வந்துட்டாரு. பண்ணியிருந்தானுங்க. ஆனா இதுக்கப்புறம் இருந்தும் ஹுக்கும் நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். இது நல்லா இல்லதான். இந்த இது மயிறு மாதிரி தான் இருக்குது. இல்லடா நீ வேணா அந்த அதை அந்த அரபி லேடி குத்துக்கு எடிட் பண்ணி ஆடுறதுல போட்டு பாரு, கால்வாசி நல்லா இருக்கும். ஸ்டெப்பாவது போட சொல்றதான்டா. இன்னமும் திருப்பி உண்மை பாக்குறது உண்மைடா. இல்ல நடக்கிறதே இது பண்ணிட்டு மேட்டர் இல்ல போர் அடிக்கல. இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ அவன் வேலை அதுதான். அது அவனை ரஜினி விட்டுருங்க. அவன் பைத்தியக்காரன் தான். பாட்டாவே உங்களுக்கு அதான் நல்லா இல்லை. ஓப்பனா சொன்னா இது 2வது வாட்டி கூட எவனும் கேட்க மாட்டான். இப்போ எவனா நல்லா இருக்குன்னு சொல்றவங்க கூட நீ இன்னொரு வாட்டி ஏதோ ஸ்பாட்டிஃபைல ஏதோ ஆடியோ எவனாவது ஆடியோ கேட்டான்னு கேளுங்க. வீடியோ பார்ப்பான் புறம்போக்கு. ஏன் புறம்போக்குன்றனா எல்லாம் சும்மா டான்ஸ் ஆடுறது தான். 100 பொண்ணு அது ஜிங்குன்னு வீடியோ பார்ப்பானுங்க புறம்போக்கு. ஏன் புறம்போக்குன்றனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாய் இது நல்லா இருக்குடான்னா. சரி ஸ்பாட்டிஃபைல கேட்டியன்னா இல்லடா யூடியூப்ல பார்த்தேன்றான். கேளு நீ முதல்ல கேளு. உன்னை யாரும் பார்க்க சொல்லு. தான் பொம்பளைங்க ஆடுதுன்னா உடனே வாங்குறது தான் புத்தி. ஆனா இது வந்துட்டு ஏதான் ஓணம் அப்ப ட்ரெண்ட் பண்ணலாம்னு அனிருத் நினைச்சிருப்பான். என்ன பண்றது ரஜினியா தான் நெல்சனுக்கு நினைச்சிருப்பான். மறுபடியும் ஒரு லாஸா? போடே போதான் ப்ரோ தெரியும். ஆனா பார்ட் 2 விளங்காது ப்ரோ. மேக்சிமம் அது எப்பவுமே அது பார்ட் 2 விளங்காதுன்றது ஒரு தமிழ் சினிமாவோட கல்ச்சர். அது ரொம்ப ரேரா தான் ஹிட் ஆகும். ஏதாவது காஞ்சனா டிமாண்டிக் காலனி வேற பார்ட் 2 வேற நைட்டு டிமாண்டிக் காலனிடா. சிங்கம் டிமாண்ட் காலனி ஹிட். சரி ஆனா சிங்கம் என்ன தெரியுமா அசிங்கப்பட்டான். 2வது எடுத்ததோட மூடிக்கிட்டு இருக்க வேண்டியது தானே. 3வது எடுத்துதான் ஒரு புடுங்குவாரு. அதான் 3வது கொண்டு இல்லடா வந்து படம் தரையில ரொம்ப வருஷமா விட்டுருவாங்க. ஓடல. சரி சிங்க படம் தான் கடைசியா அவனுக்கு விட்டு குத்த படம். அதோட சீக்வன்ஸ் எடுத்து அதான் இல்லங்க இல்ல பார்ட் 2 ஹிட் ரொம்ப தேடுவோம் ப்ரோ. ஆனா பார்ட் 2 ஃபிளாப் பாருங்க. என்னது சாமி 2 சண்டைகோழி 2 இந்தியன் 2 2.2 இந்தியன் டூ எல்லாம் கொடூரம். அப்புறம் என்னது விசுரூபம் அதான் இல்ல விசுரூபம் 2 விஐபி 2 மாரி 2 சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அதான் ஏன் பில்லா 2 எத்தனை 2 ஃபிளாப். இதுல மொரட்டடி வந்து 2 எல்லாம் இந்தியன் 2 மொரட்டடி நிறைய 2 எடுத்ததெல்லாம் பால் தான். பால் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு. வேற ஏதோ 2 மிஸ் பண்ணிட்டோம். நடிக்கல. நம்ம ஆளு உண்மையிலேயே நடிக்காத நல்ல விஷயம். ஏன்னா துப்பாக்கி 2 ஸ்கிரிப்ட் வந்தது. ஆனா வேணான்ட்டாரு. அது நல்ல விஷயம். நான் லியோ 2 பண்ணா நல்லா தான் இருக்கும். லியோ 2 பண்ணிருக்கலாம். ஏன்னா அது கண்டினியூஷன் இருந்துச்சு. அது கூட நல்லா எடுத்துன்னு போயிடலாம். அலெக்ஸ் இந்தியன் 2 அந்த டைலாக் ரங்கத்தை திம்பிங்களாடா. ஏய் இவ்வளவு நேரம் நீ இருந்தியாடா? தியேட்டர்ல பார்த்தேன் அதெல்லாம். இல்ல இவ்வளவு நேரம் பழனிதி இருந்தானா? அமைதியா இருந்தானடா. ஆனா வேற ஏதோ ஒரு பார்ட் மிஸ் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். யாருக்கா ஞாபகம் இருக்கா வேற பார்ட் ஏதாவது ஃபிளாப்? சாமி 2 ப்ரோ.
சொல்லிட்டேன். மரண மொக்கடா டேய். அதெல்லாம் ஞாபகப்படுத்தாதீங்கடா. 2.0-வா? சொல்லிட்டேன். என்னடா? வேற என்ன 2.0 சொல்றது? சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். 2.0 தெரியும்.